அப்படி வேண்டுதல் கூட தன்னை வருத்திக்கிட்டு இறைவன் கிட்ட வேண்டுறது தன்னை எதை வருத்த முடியும் ஐயா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நிறைய டிவியில் இல்லை நிறைய கோவிலுக்கு தேங்காவை கூட தலையில் உடச்சிலாம் கூட பரிகாரம் பண்ணுறாங்க. மூடத்தானத்தெல்லாம் நம்ம பேசக்கூடாது. முட்டாள்தானத்தை பற்றி நமக்கு எதுக்கு? கல்லுன்னு ஒன்று இருக்குது, அதில் உடச்சா ஓடிய போகுது. அது ஏன் ஊரை தலையில் ஓடினா மண்டியை ஓடிக்கணும்? அப்படி இது முட்டாள்தானோ மூடத்தானோ? இது எதுக்கு நம்ம பேசிக்கணும்? அறிவுபூர்வமாக இருந்தால் கேளுங்க, அறிவுபூர்வமாக இருந்தால் கேள்வி எனக்கா இந்த மாதிரி அவங்களோட வேண்டுதலுக்கும் குணத்துக்கும் சம்மந்தம் பண்ணுது. நிறைய சம்மந்தப்பட்டுக்குது. எவன் தலையில் ஓடிக்கிறானோ அவன் 3 ஆடு அறுத்துருப்பான். அப்போ அவன் சாப்பிட்டது தான் அவன் தலையில் ஓடிக்க சொல்லுது இல்லையா? சாந்தமான பொருளை சாப்பிட்றவன் இன்னொருத்தன் தலையில் போய் ஓடிப்பானே. அப்போ அதனால தான் 3 விஷயம் சொல்லியிருக்குது. சாத்வீகம், தாமசம், ராஜசம் அப்படின்னு 3 விஷயத்த சொல்லிக்குது. அப்போது ராஜசம் அப்படின்னும் போது அவனுக்கு என்ன தோணுது? எல்லாம் என்னால் பண்ண முடியும், நான் தான் பண்ணுவேன் அப்படின்ற ஆணவம் வருது இல்லை? அதனால் சும்மா ஒரு அப்பாவி தலையில் சாமின்னு போட்டு தலையை உடச்சி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிட்றான். நான் ஒரு வீடியோவில் கூட சொன்னேன், இந்த நெருப்பு மெரிப்பாங்க இல்லை? அந்த நெருப்பு மெரிக்கிறதுக்கு கொளுத்தி கட்டியை கொளுத்தி பரப்பி வச்சுருப்பாங்க. இவன் எல்லைக்கு போயிட்டு அந்த நெருப்பில் சாமி அலங்காரம் பண்ணியிருக்கோம் எதிரும், அது நெருப்பில் இறங்கி போவான். இறங்கி போகும்போது அது நெருப்பாக இருந்தால் அந்த உணர்வு எல்லாம் போயிடுவான். அது ஒரு உணர்வு, மறுத்து போன உணர்வு. இப்போ நம்ம வீட்டில் உட்காந்துப்போம், அப்படியே எதையோ ஒன்று யோசிப்போம். யார் போனால் யார் வந்தான்னு கூட தெரியாது. சில நேரத்தில் பார்த்தோம்னா எறும்பு ஊர்னா கூட தெரிஞ்சிடும் இல்லையா? அப்போது அது தன்னை மறந்த நிலை. ஆனால் விழிப்பில் தான் உட்காந்துங்கிறான். அது மாதிரி இந்த நெருப்பில் இறங்குறது தன்னை மறந்த நிலை, கடவுளுடைய பக்தியில் இறங்குறான். அப்போ அது கால் சூடாமல் போயிடும். அங்கே எவனா ஆகாது வந்து ஒரு 1/2 கிலோ சர்க்கரை வாங்கி அப்படி தூவி விட்டுருந்தான்னா அவன் காலெல்லாம் உள்ள பேர் கொப்பளமாயிடும் இல்லையா? ஒட்டிக்கும் நெருப்பு. அப்போ இது தேவையா? கடவுள்ன்றது நெஞ்சில் வைக்கணும், காலில் வச்சக்கூடாது. கடவுள்ன்றதை அறிவில் வைக்கணும், காலில் வச்சக்கூடாது. அப்போ குணத்துக்கு சம்பந்தம் உண்டு கண்டிப்பா. எந்த நீ குணமா வாழறியோ அந்த குணமான செயல் தான் செய்வேன். சாத்விக குணம் இருக்கவங்க அவங்களால முடிஞ்ச எளிமையான நன்மை செய்வாங்க, எளிமையான பக்தியை பண்ணுவாங்க. அதோட அவங்க யார் கட்டின்னு போயிடுவாங்க. அவங்க போய் இன்னொருத்தருக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க. இந்த ராஜச பக்தி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்களையும் வர்த்திப்பாங்க, அடுத்தவனையும் வர்த்த வச்சிருவாங்க. ஆனால் கடவுள் வந்து எப்பவுமே யாரையுமே வர்த்திக்க சொல்லலை. எண்ணத்தை மட்டும் இறைவன் மீது செலுத்துறான்றான். ஆனால் அதை செலுத்துறது கிடையாது. அந்த ஒரு நாள் தேங்காய் அடிக்கிறது, இதை அடிக்கிறது, மறுநாள் போய் பட்டை அடிக்கிறது இல்லையா? மறுநாள் என்ன அடிக்கிறான்? அப்படியே அங்கேருந்து இறங்கணுன்னு பாட்டில் கடை தான். அப்புறம் எங்கடா அங்கே சாமி வரும்? ஒரு அம்மா கிட்ட இப்போ கூட பேசிட்டு இருந்தீங்க, மனசை பற்றி பேசிட்டு இருந்தீங்க. ஆமாம். அப்போ அவங்க நீங்கள் பேசும்போது ஒரு கேள்வி எனக்கு வந்தது. சரி. அது என்னன்னாக்கா, மனசு நம்ம ஆன்மாவுக்கும் மனசு உடல் இது 3க்கும் சம்மந்தம் இருக்கையா? நானும் என் ஆன்மாவும் ஒண்ணுங்களா? நானும் என் ஆன்மாவும் ஒண்ணுங்களா? என் உடலும் என் ஆன்மாவும் ஒண்ணுங்களா? நீ நினைச்சுன்னு இருக்கிறது நீ உன் உடலும் ஆன்மாவும் மனசு வேற இல்லை. நீ நினைச்சுன்னு இருக்கிறது உன் உடம்பும் நீயும் ஒன்றுன்னு நினச்சின்னு இருக்கிறீங்க. ஆமாம். ஆனால் உடம்பும் நீயும் ஒன்றும் இல்லை, உன் மனசும் நீயும் ஒன்று. அப்போ ஆன்மாவும் உடம்பு ஒன்றும் இல்லை இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஆன்மா மனசு ஆன்மாவோட போய் சேரும்போது ஆன்மா தான் நான், அங்கே மனசு இல்லை, உடம்பும் இல்லை, உடம்பும் இல்லை, மனசும் இல்லை. அப்போது நான்ன்றது மட்டுங்குது. நான்ன்றதுன்னா அது பேரொலியாக இருக்குது. அது என்ன நிலையில் இருக்குதுன்னா கடவுள் நிலையில் இருக்குது, மனுஷன் நிலையில் இல்லை. திருப்பி அதிலேருந்து மனசு பிரிஞ்சு வந்துச்சுன்னு சொன்னால் மனுஷனாக மாறி போனால் மனநிலைக்கு ஏற்ற மாதிரி செயல் செய்கிறான். ஐயா 2 மாதம் முன்னாடி நம்ம பேசும்போது நம்ம தலை தான் கோபுரம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம். நீ கிரிவரணம் போக வேண்டாம், உனக்குள்ளே இருக்க அந்த ஜோதியை மேலே பாரு அப்படின்ட்டு. அப்படி அவங்க இதே வந்து ஐயப்பமார்கள் ஜோதியை பார்க்கறதுக்காக அவங்க அப்படிலாம் போகிறாங்க. அப்போ நம்ம பார்க்குற ஜோதி தலை மேலே இருக்குது. அப்போ மேலே ஜோதி இருக்குனாக்கா நமக்கு மேலே இருக்க ஜோதி மேலே இருக்குது. ஜோதின்ற பொருளுமா மனுஷனுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் உயிர் வாழ முடியும். அவனை உடலை விட்டு ஜோதி வெளியேறுச்சுன்னா அவன் இருக்க மாட்டான், பூமியில் படுக்கையில் தான் கிடப்பான். அப்போது மனுஷனுக்கு உயிர் என்னவாகுது, மனம் என்னவாகுது, ஆன்மா என்னவா இருக்குதுன்னா ஒளியும் ஓசையுமாகுது.
இப்போ ஒரு ஆஸ்பத்திரியில் ஒருத்தன் இதில் படுத்துன்னு இருப்பான், கோமா ஸ்டேஜில். ஆனால் உயிர் இருக்குது, சாகலை. ஆனால் அவனை என்ன சொல்கிறாங்க? மூளைச்சாவு இல்லையா? மூளைச்சாவுன்றது என்னது? அப்போ சாவுன்றது என்னது? மனமற்ற நிலை அப்படின்னு பார்க்கணும் நம்ம. மனசுன்றது தனியாக ஒரு பொருள், அது மூச்சோட எண்ணம் கலந்த பொருள் மனசு. இந்த எண்ணமும் மூச்சும் போய் ஆன்மாவோட இணைஞ்சதுன்னா ஆன்மா தரிசனம் அது. ஆனால் அந்த ஆன்மா எங்கே இருக்குதுன்னா மனுஷனுடைய மூளைக்கு மேலே இருக்குது. கபாலத்துக்கு மேலே இல்லை, மூளைக்கு மேலே. கபாலத்துக்கு பிரணவமேடுன்னு பேர் அதுக்கு இல்லையா? அதில் இருக்குது. இப்போ ஆடு இருக்குது இல்லை, அதனுடைய தலை உடச்சி பார்த்தீங்கன்னா மாதளம் தோல் உரிச்சுக்கிறியா? அது எப்படி மேடு பள்ளமாக இருக்குது, உன் தலை அதே மாதிரி தான் இருக்கும். மாதுளம் ஓடு மாதிரி தான் மனுஷனுடைய தலை. அப்போ அதில் அந்த மூளைக்கும் அந்த ஓட்டுக்கும் இடையில ஆன்மா இயங்குது. அப்போ ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த வழியா தான் அதனால தான் அந்த உச்சி மட்டும் கொலன்னு இருக்குது பிறக்கிறதுக்கு முன்ன. பிறந்த பிறகு அப்புறம் கெட்டியாகுது. அப்போ அந்த குழந்தை பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடம் மட்டும் ஆடிக்கினே இருக்கும். ஆமாம், ஒரு 3 மாசத்துக்கு இருக்கும் இல்லையா? அப்போ அங்கே தான் ஏக்கம் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும்ல. ஆனால் தெரிஞ்சுக்கிறது கிடையாது. நம்ம தான் அவ்வளோ தூரம் யோசிக்கிறது கிடையாது. என்ன குழந்தைய தூக்கி போய் இது கரோடு பெற்ற மாதிரில பெற்றிடுறோம். அதனால் மனம் போய் ஆன்மாவோட சேரும்போது நான் என்ற பொருள், மனம் ஆன்மாவோட இருந்து பிரிஞ்சதுன்னா மனுஷன்ற பொருள். இப்படி 2 வகையாக மாறுபட்டுடும். அப்புறம் இப்போ நம்ம கோபுரத்துக்கு கும்பாபிஷேகம் பண்றோம். ஆமா, வர 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்றாங்க. ஆமா, சரிங்களா? அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு தலை தான் கோபுரம் அப்படின்ற போது மனிதனுக்கும் கும்பாபிஷேகம் இருக்கா இல்லையா? அது ஞான வழியில இருக்கா? கும்பாபிஷேகம் பண்ணும்போது என்ன பண்றாங்க? அது மேல ஆகாய கலசம் வச்சு தண்ணி கலசம் வச்சு தண்ணி வைக்கிறாங்க, நவதானியம் வைக்கிறாங்க. அந்த தண்ணியினுடைய கலசத்தினுடைய நிறம் எப்படி இருக்குது? மஞ்சள் கலர்ல இருக்கும், தங்க நிறம். ஐம்பொண்ணுகிட்ட எந்த பொண்ணானா இருக்கட்டும், தங்க நிறமா இருக்குது. அதே மாதிரி 12 வருஷம் யோகத்தில் சீரான யோகம் ஒருத்தன் பண்ணான்னா அவனுக்கு இது அமிர்தம் சுரக்கும். அப்போ அமிர்தம் சுரக்கும் போது அவனுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த கலசம் மாதிரியே நிற்கும், தங்க மாதிரியே நிற்கும், அவன் தலைக்கும் ஆகாயத்துக்கும். இது அனுபவிச்சால்தான் தெரியுமே தவிர சொன்னா புரியாது இல்லையா? அந்த மாதிரி நிற்கிறதுக்கு கலசத்துக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு பதில் தான், இங்கே ஊற்றுறதுக்கு பதில் தான் அங்கே ஊற்றி அடையாளம் காட்டுறது. அதனால தான் சொன்னார் சிவாய்க்கர், உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லாறு விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்துடும் அருள் தரித்த பாதம் அம்மா அப்பா மேலே சத்தியமணி சொல்கிறேன்டா, அதுதான்டா ஞானம் அப்படின்ட்டான் இல்லையா? ஆனால் அந்த அளவுக்கு இந்த மனுஷனுடைய மனம் இடம் கொடுக்க மாட்டேங்குத. இங்கே எல்லாத்தையும் கேட்டுக்கிறான், வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி கட்டத்துக்கிறான். இங்கே எவ்வளோ வீட்டில் சொல்லுவானே, இப்போ மீசை கீச்சை வச்சுன்னு வெளியே சொல்லுவானே. ஆஹா, லேடிஸ் கஷ்டப்படலன்னு நான் சொல்லவே இல்லையே. ஆனால் லேடிஸுக்கும் ஜென்ஸுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது சார். ஐயா அவங்க நினைச்சா எப்போ வேணா இங்கே வேணா போகலாம், ஆனால் நமக்கு அந்த மாதிரி இல்லை. அதாம்மா, லேடிஸுக்கும் ஜென்ஸுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குதுமா. வீட்டுக்காரர் ராத்திரி ஒன்று போட்டுருந்தாருன்னு வச்சுக்கோ, காலையில் தூங்கி எப்போ வெடியோன்னு பார்த்து நிற்பேன். வெடிஞ்ச ஒன்று அந்தாலும் ராத்திரி குச்சி தச்சிட்டான் என்ன, தெரு ஃபுல்லாக போய் சொல்லிட்டு வந்துடுவான். ஆனால் அது சொல்லும் போது, பொம்பளைங்க சொல்லும் போது ஒரு கௌரவமாக தெரியும், எல்லாருக்கிட்டும் சொல்லிட்டான் மான் எடுத்துட்டேன் அப்படின்னுவான். ஆனா இவன் என்ன பண்றான், மீசை கீச்சை முடிக்கணும் உள்ள ஓதப்பட்டோட வெளியே சொல்ல மாட்டேன்றான். 70s 80s முடிஞ்சிச்சு. இதெல்லாம் இப்ப அந்த மாதிரி நடக்கிறது இல்லையா? அந்த மாதிரி ஃபிளாட்ல இருக்கறதால எது வந்தாலும் ஃபிளாட்டுக்குள்ளே முடிஞ்சிடுது. இங்க எல்லாத்தையும் கேட்டுப்பாங்க. அங்க வீட்டுக்கு போன உடனே எல்லாத்தையும் மறந்துட்டு பழைய நிலைக்கு போயிடுவாங்க. அப்போ அவங்க பழைய நிலைக்கு போயிடும்போது இங்க கேட்ட எல்லாமே மறுதி ஆயிடும். அவங்க அதில் நிற்க மாட்டாங்க. இப்போ இவ்வளோ பேர் உட்காந்து கேட்குறாங்கன்னா இதில் யாரோ ஒரு 10 பேர் கரெக்டாக இருப்பாங்க. மீதி பேரெல்லாம் அவங்க குடும்ப சூழல், அவங்க வறுமை, அவங்க தொழில்,
இந்த மாதிரி பல விதங்களில் அவங்க பாழாக போயிடுறாங்க. அதனால் அவங்க கரெக்டாக அதை அட்டன் பண்ண முடியாமல் போயிடுறாங்க. அந்த நிலையை எட்ட முடியல, எல்லாராலையும் எட்ட முடியல. இப்போ கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் இப்போ தான் மலேசியாவிலேருந்து அந்த உபதேசம் வாங்கினார். அவர் உபதேசம் வாங்கி 3 மாதம் தான் ஆகுது. ஒரு நாளைக்கு காலையில் 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம் பண்ணுறாரு. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் பண்ணுறாரு. 4 மணி நேரம் பண்ணும்போது மலேசியாவில் பல கோடி ரூபாய் அங்கே போட்டுட்டுருக்கிறாரு. அது வரல. ஆனால் இந்த உபதேசம் வாங்கிறதுக்கு முன்னே ரொம்ப வருத்தப்பட, இவ்வளோ பணம் போட்டேன், இப்படி போட்டேன், அப்படி போட்டேன், வரல, இப்படி ஆகிப்போச்சு, அப்படி ஆகிப்போச்சுன்னு. இப்போ 4 மணி நேரம் பாடம் பண்ணணும், வந்தால் வருத்தம் வரலன்னா போட்ட சொன்னங்க. இந்த மனநிலை கிடைக்கும் அதில். நானும் அப்படி தான் இருக்கேன். திட்டினா திட்டு, திட்டா கட்டி போ. நாளை இப்போ நான் வீட்டுக்காரர்கிட்ட திட்டு வாங்கிக்கினேன். தேவா டீ போடல. அப்போது அந்த மாதிரியான சூழ்நிலைகளால் அவங்க வந்து சரியான பாதையில் போக முடியாது. உண்மையிலே இந்த பாதை வந்து மன தைரியத்தையும் மன வலிமையும் கொடுக்குது. ஆமாம்மா, நான் இந்த மாதிரியான விஷயம் நீ வேற எதுலேயுமே அறிய முடியாது. எந்த துக்கமும் உன்னை பாதிக்காது, எந்த பயமும் உன்னை பயமுறுத்தாது, எந்த வாழ்க்கையை பற்றி நீ கலங்க மாட்ட. அந்த எண்ணத்தை உருவாக்குறது இந்த பாடம். அதனால தான் இதை மறுபடியும் நான் படிச்சு வயசுன்னு சொல்றீங்க இல்லையா, அந்த ஏஜை தாண்டினதுக்கு அப்புறம் அதை செய்யணும். எந்த ஏஜா இருந்தாலும் செய்யணுமா, நீ சாவர வரைக்கும் செய்யணும். இதுக்கு என்ன அளவுகோல? அது நீங்க சொன்னீங்கல்ல ஒரு தடவை 16 வயசுல தொடங்கிடணும்னு முற்றிடணும்னு சொல்லலையா, சாவர வரைக்கும் செய்யணும். அதை உன் உயிரை நீ உணராத நீ வாழ்ந்தான்னா போனா சொல்லு. அதனால அதுக்கு வயசே கிடையாது, எப்போ வேணாலும். ஆனால் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நான் போகிறேன் ரோட்டுக்கு, இதோ அந்த தம்பி வரான் ரோட்டுக்கு, 2 பேரும் ஓடலான்னா அவன் ஓடுவானா நான் ஓடுவேனா? ஏன் அவன் நானும் மனுஷன் அவனும் மனுஷன் தானே. வயசு கம்மி, இளமை இருக்குது. அந்த மாதிரி இளமையில் இது வந்தால் விந்து சுரப்பு இருக்குது, உச்சத்தை எட்டும். இந்த மாதிரி தள்ளாடி போய் கையாடி காலாடி வரும்போது பார்த்தா ஒரு சட்டி போட்டு சொரன்னா கூட கிடைக்காது. அது மாதிரி ஆகிடும். அதனால தான் சொல்லுங்க. சரிம்மா, சொல்லுமா. ஆடுகிற ஆட்டமும் ஓடுகிற கூட்டமும் ஒரு நாள் ஓயும் போதும் கூடுகிற கூட்டமும் தான் சொல்லும் நீ யார் என்பது. இந்த பாட்டுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லுங்க. இப்போ ஒரு பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணுற, எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்கிற, எல்லா ஜனமும் வந்தது, எல்லா ஜனமும் வாழ்த்துச்சு. வந்த மாதிரி அவங்க ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி ஒரு நாளைக்கு சாகரம், எல்லா ஜனமும் வருது, எல்லாரும் மாலை போடுறான், எல்லாரும் வாழ்த்துறான். இப்படி இருந்தால் இப்படி சொன்னாருங்க, அப்படி சொன்னாருங்க, இப்படி பேசினாருங்க, இப்படி செய்தாருங்க அப்படின்லாம் சொல்கிறான். ஆனால் அதை போனோம் சுடுகாட்டுக்கு போனோடனே எல்லாம் வீட்டுக்கு போயிடுறான். ஆனால் அப்புறம் யார் வர்றது? அதுக்கப்புறம் யாருமா வர்றது? ஆனால் அதை தானே நான் இதை தான் பட்டினத்தார் சொன்னார். அதில் அப்புறம் வர்றது என்னடான்னா மனுஷனுடைய பாவ புண்ணியண்டா. தான் சொல்லும் நீ யார் என்பது அதுதான். அப்போதான் நான் என்ன பண்ணேன்னு தெரியும், ஆட்டோயம் பண்ணேன்னு தெரியும், என்ன வருது என் கூடன்னு தெரியும். அப்போது வீடு வரைக்கும் பொண்டாட்டி வந்துடுவா இல்லையா, வீதி வரைக்கும் பொண்டாட்டி வருவா, காடு வரைக்கும் புள்ள வருவான், கடைசி வரைக்கும் என்ன வரும்? பாவ புண்ணியம் வரும். ஒன்றும் வராதில்லை, ஒன்றும் வராதுன்னு பிறக்க போகிறதே இல்லை, பாவ புண்ணியம் வரும். இதை தான் அவர் கண்ணதாசன் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை விளக்கம் கொடுத்தாரு. ரொம்ப அருமையான விளக்கம், ரொம்ப பெரிய அறிவாளி அந்த கண்ணதாசன். எத்தனையோ கவிஞருங்க இருந்தாங்க, இருந்தாலும் அவருடைய சிறப்பு தனி. அவர் சொல்கிறாரு, பாட்டு பாடன டிஎம்எஸ் கேட்குறாரு, பட்டினத்தார் பாடலில் வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோன்னு எழுதிக்கிறியப்பா. ஆனால் பட்டினத்தார் வந்து வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை வருவது பாவ புண்ணியமே நிற்கிறாரு. நீ ஏன் பாவ புண்ணியன்னு எழுதாத யாரோன்னு எழுதுன அப்படின்னு டிஎம்எஸ் கேட்குறாரு. யாரே? கண்ணதாசனை. அதுக்கு டிஎம்எஸ் அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தார். அது கண்ணதாசன். இங்கே பல பேர் இந்த தாமரை செல்வி அவங்க நிறைய படித்தவங்கெல்லாம் இங்கே வந்து பேட்டி எடுக்கும்போதெல்லாம், சாமி உங்களை சித்தர்ன்னு சொல்லலாமா, மகான்னு சொல்லலாமா, இல்லை ரிஷின்னு சொல்லலாமா அப்படின்லாம் கேள்வி கேட்டுருந்தாங்க. அப்போ நான் அவங்களுக்கெல்லாம் சொன்ன பதில், அன்றைக்கி சொன்ன பதிலும் இன்றைக்கி சொன்ன பதிலும் ஒரே பதில் தான். நான் மகானும் இல்லை, நான் சித்தரும் இல்லை,
நான் ரிஷியம் இல்லை, நான் மனுஷன். ஆனால் இந்த மனுஷன் எப்படி பேசுகிறேன் இதுன்னா அனுபவத்தில் பேசுகிறேன். ஏன்னா எல்லாரும் ஆன்மீகத்தை நான் ரொம்ப நாளாக தேடுறேங்க, 10 வருஷமாக கடவுளை தேடுறேங்க, நான் 5 வருஷமாக தேடுறேன்னு இங்கே சொல்கிறாங்க எல்லோரும் வந்து. 6 வயசில் ஏற்பட்ட வலி எனக்கு. சோறு கிடையாது, போட துணி கிடையாது, தங்க இடம் கிடையாது, அடுத்தவங்க வீட்டில் அவங்க போட்டால் தான் சாப்பிட முடியும். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது தோணுத்தான் இந்த ஆன்மீகம். கடவுள் இருக்குதா இல்லையா? இருந்தால் அவங்க வீட்டு பசங்களெல்லாம் நல்லா ஸ்கூலுக்கு போகுது, நான் மட்டும் மாடு மேய்க்க போகணும். அவங்களுக்கெல்லாம் அப்பா அம்மா இருக்குது, எனக்கு இல்லை. இந்த கேள்விகள் தான் இன்றைக்கி இங்கே எடுத்துன்னு வந்து விட்டுடு. அப்போது இந்த மகானு சித்தர் நிறைய பேர் இன்றைக்கி அவங்கவுங்களே ஒரு யாரும் சொல்லலைன்னா கூட அவங்களே போட்டுக்கிறாங்க பட்டத்தை. ஆனால் அதுக்கு ஏற்ற தகுதி நமக்கு இருக்குதான்னு பார்க்கணும், பார்க்காம போட்டுக்கூடாது. அப்போது சித்தருக்கு ஏற்ற தகுதி எனக்கு இல்லை, மகானுக்கு ஏற்ற தகுதி எனக்கு இல்லை, ரிஷிக்கு ஏற்ற தகுதி எனக்கு இல்லை. அதனால் நான் சொல்கிறேன், நான் மனுஷன், அனுபவத்தை பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி கண்ணதாசன் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படின்றத வந்து கடைசி வரை பாவ புண்ணியமே அப்படின்னு பட்டினத்தார் எழுதினார். ஏன்னா அவருக்கு அந்த தகுதி இருக்குது. ஆனால் எனக்கு அந்த தகுதி இல்லை, அதனால் நான் யாரோன்னு எழுதுனேன் அப்படின்னாரு. அப்போது ஒரு விஷயத்தை நம்மளை புகழ்ந்துக்கணும்னு சொன்னால் நமக்கு அந்த தகுதி இருக்கணும். அந்த தகுதி இல்லாத நானே பெரிய மகானு, நானே பெரிய சித்தர், நானே உலகம் அப்படின்னு சொல்லின்னு இருந்தா அது உலகத்தையும் ஏமாற்றி உன்னையும் ஏமாற்றிக்கிற மாதிரி இல்லை அது. அதனால் அந்த மாதிரி வேலை இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாருமா பட்டினத்தார். ஆனால் ஐயா நீங்கள் ஒரு காலேஜில் கஷ்டப்பட்டீங்க, அனாதையாக இருந்தேன்னு சொன்னீங்க. ஆனால் இன்னைக்கு இத்தனை வருஷம் கழிச்சு நிறைய பேர் அனாதையாக இருக்கிற ஆத்மாக்களுக்கு, மனசுங்களுக்கு, சரிங்களா, இப்போ நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருக்கீங்க. அப்போ இல்லை நீங்கள் ஏங்குறீங்க, இப்போ நாங்கள்லாம் பாக்கியசாலிங்கய்யா, உங்களை மாதிரி இருக்கிறவங்க நம்ம கண் கூட பார்க்குறோம். அதுதான் நான் பல முறை வருத்தப்பட்டது உண்டு, கண்ணீர் விட்டது கூட உண்டு. ஏன்னா இந்த ஆன்மீகம் ஆராய்ச்சின்றது நான் மற்றவங்க மாதிரிலாம் பண்ணலை. நான் வந்து இவங்களாண்ட போய் கேட்டுக்கினேன், அவங்களாண்ட போய் கேட்டுக்கினேன், இத்தை படிச்சுக்கின்னு அத்தை படிச்சுக்கின்னு கேட்கல. நானாக சுயமாக ஆராய்ஞ்சேன் அதை, எது உண்மை எது பொய், என் துன்பத்துக்கு காரணம் கடவுளா நானேவா, இல்லை என் துன்பத்துக்கு காரணம் என் தாய் தகப்பனா, இல்லை நானேவா. இப்படி ஆராய்ஞ்சி 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 அந்த உண்மைகளை எடுத்ததால் தான் இன்றைக்கி இந்த உலக மக்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த உண்மையை சொல்லின்னுக்கிறேன். ஆனால் நான் ஆரம்ப காலத்தில் இந்த கடவுள் நிலையை எட்டின உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இனி இந்த உலகத்துக்கிட்ட பேசக்கூடாது, நம்ம கடவுளோட இணையணும் அப்படின்ற எண்ணம் தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் அது என்ன தவறோ என்ன பாவமோ என்ன புண்ணியமோ கடவுள் என்னை எடுத்து வச்சு இங்கே தள்ளி விட்டுட்டான். இப்போ இவ்வளோ பேர், இத்தனை 1000 பேர், இத்தனை லட்சம் பேர்கிட்ட கத்தின்னுக்கிறேன். ஆமாம்மா, காலையில் உட்காந்து 8 மணிக்கு இது வரைக்கும் பேசின்னுக்கிறேன். அரசியல்வாதி கூட 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் தான் பேசுகிறான், பேட்டி எடுத்து 1/2 மணி நேரம் தான் பேட்டி கொடுக்குறான். நான் 5 மணி நேரம் 6 மணி நேரம் கத்திங்கிறேன் சோறு தண்ணியில் தான். அப்போ இது நான் பண்ண பாவம் தானே. அதனால் கடவுள்ன்றது ஒரு புனிதமான பொருள். இப்போ எல்லோரும் எங்கப்பா போய் வர, கல்யாணத்துக்கு போய் வருங்க, எங்கப்பா போய் வர, திருமணத்துக்கு போய் வருங்க. அது என்னது திருமணம்? எனக்கு புரியலம்மா, கொஞ்சம் நீ படித்த பொண்ணு, கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா கேட்டுப்பேன், நான் உலகத்துக்கு சொல்லுவேன். இந்த திருமணம்னு பத்திரிக்கையும் போடுறாங்க. திருமணம்ன்றது என்னது? திருமணம் வந்து கொஞ்சம் நல்லா யோசித்து வைக்கிறேன். அது திருன்றது சாமி ஐயா, சாமிக்கு தான் திருமணம் பண்ண முடியும். கேள்வி கேட்டீங்க. டீ சாப்பிட்டீங்களா பல்லரா? டீ வந்த மாதிரி இருக்கா சொல்லுமா. எனக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியலையா. உட்காருங்கப்பா உட்காருங்கப்பா, கிளாஸ் நடக்கும்போது குறுக்க வந்தீங்கன்னா கிளாஸ் ஆகிடும். உட்காருங்க. திருமணம் என்றால் என்னன்னு கேள்வி கேட்டுட்டு போனீங்க.
எனக்கு தெரிஞ்ச பதில் சொல்றேயா. சொல்லுமா. இருமணம் செய்தது திருமணம் சொல்லிட்டு அந்த காலத்துலலாம் சொன்னாங்க. இருமணம்னா யார் மனம்? ஒரு ஆணோட மனசும் ஒரு பெண்ணோட மனசும் அதே மாதிரி ரெண்டு குடும்பத்தாரோட மனசும் ஒத்துமையா ரெண்டு குடும்பத்தார் மனசுன்னா மொத்தம் 6 பேர் ஆயிடுறாங்க. 6 பேர் ஆயிடுறாங்க. ஆனா இருமணம் சேருது திருமணம் அப்படின்றாங்க. ஆமா, இருமணம் சேர்ந்தா 2 மனம் தானே ஆச்சு. 3 மனம் எங்கிருந்து வந்தது? நான் 3 மனம் சொல்லவே சொல்லலைங்களா? திருமணம் என்ன எத்தனையா? திருன்னா எத்தனையா? அப்புறம் எங்கிருந்து வந்தது? நான் நினைச்ச ஆன்சர் இது என்ன தெரியுமா, இப்பெல்லாம் வந்து எங்க பார்த்தா லவ் மேரேஜ் தான் நிறைய பேர். அதனால வந்து திருமணத்துக்கு போறாரு ஐயரு, அவருக்கே திருமணம்னா தெரியாது. அதனால நிறைய லவ் மேரேஜ் ஆகுறதுனால எங்களுக்கு வந்து இதை பத்தி வந்து கரெக்டா சொல்றதுக்கு தெரியல ஐயா. ரொம்ப ரேர் எங்கேயாவது அரேஞ்ச் மேரேஜ் நடக்குது. ரொம்ப அபூர்வமா தான் அரேஞ்ச் மேரேஜ் நடக்குது. எந்த மேரேஜ் ஈத்துனாவது ஓடி போட்டோம், இல்ல அரேஞ்ச் மேரேஜ் ஆகுது கிட்ட எதனா இருந்துட்டு போகுது. ஆனா கல்யாணம் தானே அது பேரு. அதுக்கு தானே திருமணம்னு வச்சுக்குது. அது திருமணம் என்ன? திருனா கடவுளுக்கு திரு உயர்ந்த ஸ்தானத்தை. அவரு கல்யாணமா இவங்களுக்கு கல்யாணமா? கூட நம்ம இது கும்பாபிஷேகம் முடிஞ்சோடனே கடவுளுக்கு கல்யாணம் பண்ண போறோம். கடவுளுக்கு போய் நம்ம கல்யாணம் பண்ண முடியுமா? ஆனா பண்றோம் ஊரே ஏமாத்துறதுக்கு. ஆனா பண்ண போறோமே. இதெல்லாம் கடவுளுக்கு போய் கல்யாணம் பண்ண முடியுமா? மனுஷனால. மனுஷனுக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாத காலத்துல கடவுளுக்கு போய் கல்யாணம் பண்ண முடியுமா? இதனுடைய உண்மையான பொருள் தெரிஞ்சுக்காமே இப்படியே காலம் போயிடுச்சு. ஆமா, எல்லா பத்திரிகைகள் அப்படிதான் போடுறாங்க. நாங்க எல்லாம் அதுதான் தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லா கல்யாண பத்திரிகைகளும் திருமணம் திருமணம் போடுறாங்க. அதனால நாங்களும் வந்து தொன்று தொட்டு அந்த திருமணம். அதுதான் நான் எல்லாரையும் கேட்டு, சரி இது என்ன திருமணம் 2 மணம்னு போட்டுருக்கலாமே, திருமணம்னு போடுறாங்க 3 மணம்ன்றாங்க. 3 மணம்ன்றது யாரு? அப்பா அது அம்மா சேர்த்தா கூட 6 மணமா போகுதுன்னு யோசித்தேன். பக்கத்துல ஐயர் இருக்காரு. ஐயரும் இருக்காரு. அவரு கதையை விடு, அவரு துட்டுக்கு வந்துக்கிறாரு. அவர் தானே, இவங்க தானே சேர்த்து வைக்கிறவங்க. அதனால இதனுடைய பொருள் புரியாம பேசுற விஷயம். உலகத்துல பூமி அசையாத இருக்குது, ஆகாயம் அசையாம இருக்குது. ஆனா முப்பொருள் அசையுது, உலகத்துக்குள்ள இயங்குது. அது என்னன்னா இயங்குது? நீர், நெருப்பு, காற்று. இது 3 இயங்குது இந்த உலகத்துல. இப்போ இந்த முப்பொருள் ஒன்றா, அதனால தான் கல்யாணத்துக்கு போனால் 16 பெற்று பெருவாழ் வாழுன்னு வாசித்தான். ஏன் இதை வாழ்த்துறான்? 16 குழந்தைய பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கணும். இப்போ இல்லை போலீஸ் ஸ்டேஷன் இல்லையா, தெருவில் தான் இருக்கணும். இல்லைம்மா, இப்போ லாக்அப்பில் போட்டுருவாங்க. முன்னெல்லாம் இப்போ எத்தனை பார்த்தாலும் பிரச்சனையே கிடையாது. இப்போ 1 பேத்துக்கணும், இல்லை மிஞ்சி போனால் 2 பேத்துக்கணும், செத்து போகுது இன்னொன்னுட்டு. ஆனால் 16லாம் பெற்று எடுத்துன்னு போனோன்னு வச்சு ஊரில் அவ்வளோதான், நம்ம உள்ளே தான் போயிடணும். அது தப்பா புரிஞ்சிருக்காங்களே. 16 நற்குணங்களை பெற்று பெரும். அது என்னது? அது 16 நற்குணம் என்னம்மா? குணத்துல நல்ல குணம் கெட்ட குணம் இந்த மாதிரிதாம்மா ஏமாத்திக்கினே வந்துட்டீங்க. பெற்று பெருவாழ் வாழ்க. அதான் 16 செல்வங்கள்னா எது 16 செல்வம்? அந்த இவரு கூட அப்படித்தான் கேட்டாரு. அந்த பாம்பு புத்து படையப்பால பாம்பு புத்துல கை ஓட்டியான்னு கேட்டாரு. ரஜினியை கேட்பாரு, அனுமோகன். அவரு கூட அந்த கேள்வி தான் கேட்டார் அன்னைக்கு, போன மாதம் பௌர்ணமி. அப்புறம் அவருக்கு சொன்னேன் இது மாதிரி நீட்டு, சாமி இது உலகத்துக்கே தெரியல சாமி, நீங்களாவது சொன்னீங்களே, இது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சதுன்னு. அது மாதிரி இந்த 5 பஞ்சபூதங்களில் 2 அசையா பொருளாக நிற்குது. 3 பொருள் தான் இயங்குது உலகத்தில். இந்த 3 பொருள் ஒன்று எப்போ சேருதோ அப்போ 16 கலைகள் உண்டாகும். அந்த 16 கலைகள் என்னன்னா அது தெய்வக்கலை. அந்த தெய்வக்கலை இருக்கும்போது அங்கே மரணம் கிடையாது, ஏமா பிடிக்க முடியாது. அதுதான் பக்த மார்க்கண்டையன். அந்த 16 கலை இருக்கும்போது சிவத்தோட மனிதன் வாழ்வான். அவன் சிவத்தோடு வாழும்போது மார்க்கண்டையன் யமன் போய் கயிறை போட்டால் சிவமும் சேர்ந்து மாட்டிக்கிச்சு. அதனால் சிவபெருமானுக்கோ வந்து யமனையே 8 வச்சு தண்டனை கொடுத்து அமைச்சிடுறாரு. அந்த மாதிரியான கலை அது. சூரிய கலை 12 மனுஷனுக்கு ஓடுறது, அக்னி கலை 8, சந்திரகலை 16. இந்த 16 கலையில் நிற்கும்போது கழுத்து கீழே மூச்சு கிடையாது, அது வாசியாக மாறிடும். அந்த 16 கலையில் மனுஷன் வாழும்போது மரணம் கிடையாது. அது 16 செல்வங்கள். அது அந்த 16ல் நிற்கும்போது நீ மனிதனும் கிடையாது, கடவுளோட வாழற. இங்கே மனித இயக்கமே கிடையாது.
இந்த செல்வம் எல்லாருக்கும் கிடைக்காது. இந்த 16 செல்வம் சேரணும். இந்த 16ல் நீ வாழணும். இந்த 16ல் நீ வாழணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இடுப்பில் இருக்கிற அகாரம்ன்ற நெருப்பை ஏற்றணும். வயிற்றில் இருக்கிற மகாரம்ன்ற காத்தோடு சேர்க்கணும். ரெண்டையும் சேர்க்கணும். எத்தனையாச்சு? எத்தனைமாச்சு? 32. வயிற்றில் இடுப்பில் இருக்கிற நெருப்பு எத்தனை போய் காத்தோடு சேர்க்கணும். சேர்ந்தா எத்தனையாச்சு? 2 இந்த 2ஐயும் எத்தனை போய் சத்தத்தோடு சேர்க்கணும் இந்த உச்சியில். அப்போ எத்தனையாச்சு? இந்த 3 சேர்ந்தால் தான் 16 கலை. இதான் அக்னி கலை, இதான் சந்திரக்கலை. இந்த 16 செல்வங்களை பெற்று நீ உலகத்தில் நிரந்தரமாக வாழணுன்றதுக்கு தான் மகான்கள் ஆசீர்வாதம் பண்ணாங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். 16னா இங்கே 16 புள்ளியை பெற்றுக்கிறது இல்லை. இங்கே ஜனாதிபதி கூட 16 செல்வம் கிடையாது. உலகத்தில் எவனுக்கும் 16 செல்வம் கிடையாது. அமெரிக்கா ஜனாதிபதி கூட கிடையாது 16 செல்வம். எவனுக்காவது இருக்குமா? இருக்கவே முடியாது. ஆடு மேய்ப்பாரா? ஆடு ஒரு செல்வம், மாடு ஒரு செல்வம், கோழி ஒரு செல்வம், குழந்தைங்க ஒரு செல்வம், நீர்நிலைகள் ஒரு செல்வம். இப்படி 16 செல்வங்கள் இருக்கணும். ஆடு மேய்ச்சின்னு பாரு ஜனாதிபதி போய். அதனால் உலகத்தில் எவனுக்குமே அந்த 16 கிடையாது. 16 மகானுக்கு மட்டும்தான். அந்த 16 பெற்று நீ பெருவாழ்வு, அதுதான் பெரிய வாழ்வு விடாது. இன்பம், சிற்றின்பம், பேரின்பம். அப்போ அந்த 16 கலை பெறும்போது சிற்றின்பத்திலேருந்து நீ பேரின்பத்தை அடையிற. இந்த பேரின்பத்தை அடையணுன்னா இங்கே சிற்றின்பம் ஆணும் பெண்ணும் சேர்றது ஒரு சிற்றின்பம். ஆனால் ஒரு உடலுக்குள்ள, பெண்ணினுடைய உடலுக்குள்ள ஆணும் இருக்கிறான் பெண்ணும் இருக்கிறா, அவள் 2 சேர்ந்தா அது பேரின்பம். புரியுதா? இதை தான் சொன்னார். இருட்டறை மூலையில் இருந்த கண்ணி குருட்டு கிழவன் கூடல் குறித்து குருட்டினை நீக்கி மருட்டி அவளை மனம் புரிந்தாளேனர். இருட்டறையில் மூலையில் இருந்தாலும் கன்னி பொண்ணு, அதை முன்பக்கம் வந்தால் மாயை விடமாட்டேன் தான் சேரத்து கணவனோட. கணவனுக்கு காத்து இருந்து வயசாகி போய் தாத்தாவாயிட்டாராம். அப்போ இந்த அம்மா வயசு பொண்ணு போய் அவர்கிட்ட நின்று நடனம் ஆடினவுடனே அவருக்கு கண் பார்வை வந்துச்சான், இளமை வந்துதான். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கினாலாம். இந்த 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காரணமாக இருந்த இந்த மகனை விடுவாங்களா ரோட்டில்? அப்போ மகனை தனக்குள்ளே சேர்ப்பாங்க. அதாண்ட முக்தி மோட்சம்னு. இவ்வளோ கதை இருக்குது. திருமணம்னா திருமணம் இல்லை, அதான் திருமணம். 3 மனம் சேர்றது திருமணம். இந்த 3க்கு தான் ஒரு தாலி கவத்தில் 3 முடிச்சு போய் 32 முடிச்சு போட்டா என்ன வேணாம். அந்த கவர் நீட்டாக இருந்தது, நீட்டாக போட்டுக்கினேங்களாமே தாமுகவர் மாதிரி. ஏம்மா அது ஏம்மா 3 முடிச்சு போடணும்? இந்த 3 முடிச்சு ஒரு கடவுளுக்கு, அம்பாளுக்கு ஒரு முடிச்சு, மகாவிஷ்ணுக்கு ஒரு முடிச்சு, சிவனுக்கு ஒரு முடிச்சு. இது 3 சேர்ந்தால் திருமணம். திருமணம் சேர்ந்தால் பெரும் வாழ்வு. இதை தான் வள்ளலார் சொன்னார். மருந்தோ மருந்து நல் மருந்து நம்முள்ளே இருக்கு மருந்து, கைலை மருந்து இறப்பு பிறப்பு தவிர்க்கும் பெருமருந்துன்னாரு. அந்த 16 கலை இறப்பும் கிடையாது பிறப்பும் கிடையாது. அதை அடையணும். அதுக்கு அந்த திருமணம் தேவை. நீ திருமணம்னா எங்கள் அப்பா வீட்டுக்கார் சேர்த்துக்கினார், சித்தப்பா வீட்டுக்கார் சேர்த்துக்கினாரு, மாமா வீட்டுக்கார் சேர்த்துக்கினாரு. நீங்கள் போங்க சொல்லு. ஒரு கேள்வி தானே இருக்கு உனக்கு, சொல்லு. 5 பெற்றால் அரசனும் ஆண்டியாவான். இப்போ 5 பெண்கள் பெற்றா அரசன் ஆண்டியாவான் சொல்றது அது இப்போ நடைமுறையில் இருக்குது. ஆனால் அந்த 5ன்றது என்னதையா? 5 பஞ்சபூதங்கள். 5 பஞ்சபூதங்கள் யார் அவன் தனக்குள்ளே இணைக்கிறானோ, ஒன்று சேர்க்குறானோ, அவன் பிச்சை தான் எடுப்பான். ஏன்னா 5 பஞ்சபூதங்கள் அவனுக்குள்ளே ஒன்று சேர்ந்து போச்சுன்னா மனம் கிடையாது, வாழ்க்கை கிடையாது, சேர்க்கணுன்ற எண்ணம் கிடையாது, அடுத்தவனை ஏமாற்றணுன்ற புத்தி கிடையாது. இதையெல்லாம் போயிடுச்சுன்னா அவன் என்னவாகுவான்? ஆண்டியாக போயிடுவான். அதனால் 5 சேர்ந்தால் அரசனும் ஆண்டின்னா. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க, 5 பொம்பளை பசங்க பார்த்தா ஒரு அவ்வளோதான், ஒரு கதை முடிஞ்சுது, ஒரு பிச்சை எடுத்துக்கிட்டு தான் இருக்கணும்னு நம்ம ஆளுங்க போட்டாங்க. எல்லாமே நம்ம ஏர்மாறாக தானே யோசிப்போம், அது மாதிரி போட்டு. வாராது கடவழிக்கு. இப்போ ஊசி விற்கிது, கடையில் போனால் விளக்கு வச்சுட்டா எல்லா பொருளும் கொடுப்பான், ஊசி மட்டும் கொடுக்க மாட்டான் இல்லையா? ஆனால் அந்த விளக்கு வைக்கிறதுக்கு முன்னே அந்த ஊசியை வாங்கிடணும். ஆனால் அது சின்னது தான் காது. அந்த காது அறுந்து போச்சுன்னா அது திருப்பி விற்கிறதுக்கு போகுமா? ஒரு சைக்கிள் ரிப்பேர் ஆகி போச்சுன்னா ரிப்பேர் பண்ணி திருப்பி இன்னொருத்தருக்கு விற்று போடலாம். ஊசிக்கு காது இருந்தால் போகுமா? மனுஷனுக்கு உயிர் போனால் திருப்பி போவானா? உலாவ முடியுமா? அதனால் காது அறுந்த ஊசி மாதிரி மனுஷனுடைய காற்று. இது அறுந்து போச்சுன்னா நயா பைசா கூட உதவ மாட்டேடா நீ அப்படின்னு பட்டினத்தாருக்கு புள்ளக்கார சொல்கிறான்.
இந்த வைரம் வைடூரியம் இந்த தங்கம் இந்த செல்வாக்கு இது எதுவுமே வராது நைனா. இது விற்கிறதுக்கு போகாது. இப்போ நான் வைரம் விற்கிறேன், நான் வைடூரியம் விற்கிறேன், நான் தங்கம் விற்கிறேன் நின்னுக்கிறேன். ஆனால் இதை காது இருந்ததுன்னா உனக்கு நீ எதையுமே விற்க முடியாது, எதுவுமே தேராது. அதனால் இந்த காதாரத்துக்குள்ளே நீ கடவுளை தேடிக்கோ அப்படின்ட்டு ஓலையை கொடுத்துட்டு அந்த பையன் போயிடுச்சு. அதனால் அவர் மகானானார். இன்றைக்கி சுடுகாட்டில் பாடுறது, வெட்டியானங்க பாடுறது எல்லாருமே பட்டினத்தாரனுடைய பாடல் தான். அதே நேரத்தில் இங்கே உள்நாட்டில் அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு அறிவாளிங்க இல்லை போல இருக்குதுங்க. ஆனால் வெள்ளைக்காரன் ஆராய்ச்சி பண்ணுறான். அவன் எடுக்கிறான் ஒரு படம், ஒரு மடம் மாது ஒருவனமாகி ஒழுகிய விந்துன்னு ஒரு பாட்டுக்கு தெரியுமா? தெரியாதா? இன்னும் பட்டினத்தார் பாட்டு இருக்குதுன்னா அது ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டை ஒரு கரு ஒரு ஆணும் பெண்ணும் சேரும்போது அந்த விழுற விந்து பனித்தூளி இருக்குது, அதில் ஒரு பாதி தானே அது. அந்த பாதி விழுந்து கண்ணு முதல்ல மனுஷனுக்கு கண்ணு வரலாம், அப்புறம் கை கால் வரலாம், இப்படியே உருண்டு திரண்டு அது உலகத்தில் வந்து விளையாடுறா அப்படின்னு ஒரு பாடல் வரும். அந்த பாடலை தமிழ்நாட்டில் எடுக்கல, இந்தியாவில் எடுக்கல, ஆங்கிலேயம் எடுத்துருக்குறோம். அதை ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ற மாதிரியும் அந்த விந்து போய் விழுற மாதிரியும் அது ஒரு கரு விட்டு வெளியே வந்து பிறக்கிற மாதிரி அது வளர்ந்து ஆடி பாடி கட்சியில் சுடுகாட்டு போகும்போது ஒரு குடி சாம்பல் எடுத்து போய் பிள்ளைங்க கடலில் கதைக்கிறாங்க வெள்ளைக்காரனை. அதை மாதிரி அவ்வளோ அழகாக அவன் செட் பண்ணி எடுத்துருக்குறான். இங்கே எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு மகான்கள்னால் பிடிக்காது. அந்த மாதிரியான உலகம் இன்றைக்கி வெளிநாட்டுகள்லாம் இன்றைக்கி நிறைய அந்த மதத்தை விட்டு இந்து மதத்துக்கு தாவிக்கின்னுக்குறாங்க ஏராளமான பேர். அந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்கிற நாட்டம் இங்கே இருக்கிறவங்களுக்கு இல்லை. ஆனால் இதில் இல்லாத அற்புதம் வேறு எதுலேயுமே இல்லை. நாங்கள் ரமண மகரிஷியோட ஆசிரமம் போயிருந்தோம். அங்கேயும் வந்து நம்ம தமிழர்களை விட வெளிநாட்டுக்கார் தான் அதிகமாக இருப்பாங்க. வந்து உட்காந்து அங்கங்கே உட்காந்து ஆமாம் தியானம் பண்ணுவாங்க. ரூம்லேயே தங்கி இருப்பாங்க. அவங்க டெய்லி காலையில் வந்து தியானம் பண்ணுவாங்க. நம்ம ஆளுங்களை விட அவங்க தான் ஜாஸ்தி இருக்கும். அமைதியாக உட்காந்துப்பாங்க. அதே மாதிரி இருவாட்சி கோகை ரமணர் கோகைக்கு போனீங்கன்னா நம்ம ஆளுங்க வெளியே உட்காந்து துண்டு பீட்டு அடிச்சு நிற்பாங்க. உள்ளே போனீங்கன்னா அவங்க வெள்ளைக்காரங்க தான் தியானம் பண்ணியிருப்பாங்க. காரணம் என்ன? உண்மையை தேடுறவனுக்கு தான் அது தெரியும். இவன் போலியாகவே வாழ்ந்து போலியிலேயே போய் சொல்லின்னு வாழ்ந்துன்னுக்கிறான். கடவுளையே கட்சியில் பொய்யாக்கிட்டானுங்க. என்ன பண்ணுறது? அப்புறம் ஐயா கோவிலுக்கு போகிறோம், இந்த தீர்த்தம் குங்குமம் மஞ்சள் திருநீர் இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்க ஐயா? மனசாந்திக்குமா. இதெல்லாம் கொடுக்கலாம். நீ கோயிலுக்கே போக மாட்டேன். இப்போ நான் கூட இங்கே சாப்பாடு டீ காஃபிலாம் கொடுக்குறேன். இதெல்லாம் போடலாம். அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா இங்கே நான் வண்டி தான் உட்காந்துக்கணும். ஒரு ஆள் கூட இருக்காதுங்க. இங்கே போனால் இதெல்லாம் கிடைக்கும். ஏமா நீ ஒரு ஆள் கட்டின்னு வர 1000 பேருக்கா கட்டின்னு வர போகிற என்ன? அதனால் இந்த மன நிறைவுக்காக தான் ஒரு மனுஷன் கோவிலுக்கு வந்து போனால் அவன் ஒரு சந்தோஷமாக போகணும். அதுக்காக இதெல்லாம் கொடுக்குறான். தீர்த்தம் கொடுக்குறான். தீர்த்தம் கொடுக்குறது முன்னெல்லாம் காலையில் டைமில் பெருமா கோயிலில் ஈஸ்வரன் கோயிலெல்லாம் நெய் பொங்கல் கொடுப்பாங்க. இந்த அவ்வளோ ஒன்று கொடுப்பாங்க ஒரு தொன்னையில் போட்டு. அதை சாப்பிட்டு நான் அவனுக்கு வயிறு ரொம்ப போகுது ரொம்ப அது. ஆனால் அதை கொடுத்தாங்க. அதுக்கு ஏதாவது காரணங்குதான்னா காரணம் இருக்குது. அவன் ஒன்றும் சும்மா கொடுக்கல. இது நமக்கு இது வரைக்கும் தெரிஞ்சிக்காது யாரும். எந்த இந்துக்களும் இது எதுக்காக கொடுத்தான்னு அவனை கொடுத்தான் சாப்பிட்டேன். சின்ன வயசுல எல்லாம் வெள்ளிக்கிழமை சுண்டல் கொடுப்பாங்க. அதாம்மா யாரும் தெரிஞ்சிக்கல. கொடுத்தாங்க சாப்பிட்டு வந்துட்டான் அவ்வளோதான் தெரிஞ்சுக்கினாங்க இல்லையா? அப்போல்லாம் வந்து கோவில் இப்போ இங்கே போலியோக்கு ஊர் இருக்குது, கோயில் இங்கே இருக்குது. இவ்வளோ தூரம் அவன் வரும்போது கதி பயிற்சி பண்ணின்னு வருவான். கதி பயிற்சி பண்ணின்னு வரும்போது இந்த நெஞ்செல்லாம் காஞ்சிடும். காஞ்சிச்சுன்னா தண்ணி குடிச்சா கூட அடிச்சுக்கும். இப்போ நம்ம ஆசிரமத்திலே நல்லா பாடம் பண்ணுவோம், உடனே சாப்பிட முடியாது. சாப்பிட்டா அடிச்சுக்கும். தண்ணி குடிச்சிட்டு தான் சாப்பிடணும். தண்ணி குடிக்கலாம் நெஞ்சில் அடிச்சுக்கும். அப்போது அந்த இடம் அந்த சூட்டில் காஞ்சி போயிடும். அவன் கதி பண்ணின்னு வந்ததால் அது காஞ்சி போயிடும், அது இறங்காது. அப்போ அது இறங்கினா என்ன பண்ணணும்? நெய் பொங்கல் கொடுக்கணும். அதுக்காக நெய் பொங்கல் கொடுத்தான். இந்த நெய் பொங்கல் சாப்பிட்ட உடனே தீர்த்தம் குடிட்டான்னா, இந்த தீர்த்தம் குடித்த உடனே அந்த காஞ்ச இடம்லாம் ஈரமாயிடுச்சு. வீட்டுக்கு போனால் அவன் சாப்பிட்லாம். அதே நேரத்தில் ஐயருங்கெல்லாம் மத்தியானத்தில் நெய் ஊற்றின்னு சாப்பிடுவாங்க. நெய் ஊற்றின்னு உடம்பு பெருக்கணும்னு நெய் ஊற்றின்னு சாப்பிட்றதில்ல. அவன் மந்திரம் சொல்லி சொல்லி நெஞ்சு காஞ்சி போயிடும். அந்த சாப்பாடு இறங்காதுன்றதுக்காக அவன் நெய் ஊற்றின்னு சாப்பிட்டான். ஐயர் கொழுத்து போய் நெய் ஊற்றின்னு சாப்பிட்றான். நான் கொழுத்து போகிறதுக்கு இல்லை, அவன் நெஞ்சில் சாப்பாடு இறங்கிறதுக்காக சாப்பிட்டான்.
இதெல்லாம் நம்ம ஒன்றும் தெரியாது. ஆனால் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி வாழ்ந்துன்னுக்குறோம். நம்ம எவ்வளோ பேர் மடையன்னு பாரு. அப்புறம் ஐயா பெரிய பெரிய கோவில்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பசுவும் கன்றும் அதுக்கு ரொம்ப மகத்துவம் கொடுத்து அதை வந்து நடமாடும் தெய்வமாகவே வந்து அந்த பசுக்கும் கன்றுக்கும் வழிபடுறாங்க. அந்த பசுவும் கன்றோட மகிமை என்னன்னு சொல்லுங்க. சாந்தமானதும் அது, அதே நேரத்தில் சதுர்வேதமானது. அது பசுவனுடைய உடலில் கோமாதான்னு பேர். அதுக்கு அந்த பசுவனுடைய உடலில் எல்லா தெய்வங்களும் அதுக்கு அடக்கும் பால் தரத்தால். அதே நேரத்தில் எந்த பசுவும் போய் நரவில் சாப்பிடாது. மற்ற எருமா இருந்தால் கூட நரவில் சாப்பிடும், பசு சாப்பிடாது. அப்போது பசுன்றது ஒரு புனிதமான பொருள். அதே நேரத்தில் லட்சுமி கடாட்சமானது. அதனுடைய முகத்துக்கும் எருமாட்டு முகத்துக்கும் பாரு, மூஞ்சி பாரு, கொடுமையாக இருக்கும். எருமாட்டு மூஞ்சி பார்த்தினா எண்ணெய் மாதிரி இருக்கும், பசுமாட்டு மூஞ்சி பார்த்தா உண்ண மாதிரி இருக்கும். ஆமாம்மா. அப்போது வீட்டுக்குள்ளே எது வந்த சந்தோஷம் இருக்கும்? கலகலனுக்கு வந்தால் தானே சந்தோஷம் இருக்கும். என்ன மாதிரி போனால் எவனை சேப்பனை கட்டி எடுத்து அடிப்பான். அது மாதிரி பசுவும் கன்றும் அந்த வீட்டுக்குள்ளே போய் அது சாணி போட்டுருந்தா அந்த வீடு செல்வ செழிச்சா வாழும் அப்படின்றதுக்காக சாங்கியத்தை வச்சு அதெல்லாம் செய்கிறாங்க. அதே நேரத்தில் அது வந்து போகும்போது சும்மா போகக்கூடாது, அதுக்கு 4 வாழைப்பழத்தை கொடுக்கணும், அதுக்கு ஒரு துணியை போடணும் அப்படின்ட்டு இந்த சாங்கியம் கிரகபிரவேசத்துக்கு அதெல்லாம் வச்சு செய்யறதுமா. ஏமா நல்லதுன்னு செய்யறது நல்லது. ஏதோ ஒரு ஜீவனு காக்காக்கு ஏன் சோறு வச்சா என்ன பிரயோஜனம்? காக்காவுக்கு சோறு வைக்கிறதுல கிருத்திக்க ஏன் வைக்கணும்? என்ன வந்து கேட்டுருந்தோம்ல. ஆனால் சோறு சும்மா இருக்கிறக்காக நம்மள கூப்பிட்டு போகிறாங்க. அது எங்கேயா நான் பார்த்து எனக்கு 4 வீட்டில் துணி போட்டு அது வர முடியாது உட்காந்துக்கிட்டு அதை போய் கா கா கான்னு கத்தி கலக்கிறோம். ஒரு தட்டில் சோறு எடுத்து வச்சுக்கணும். கேட்டுட்டு நம்மள வைக்கிறோம். எதுக்காக வைக்கிறோம்? மனுஷன் சாப்பிடும்போது அடுத்த வாயில்லா பிரியாணிக்கு ஒரு பொடி ஏதோ ஒன்று கொடுக்கணும், கொடுத்துட்டு இவன் சாப்பிடணும். அதான் இவனுக்கு புண்ணியம். அதனால தான் மார்வாடியெல்லாம் சவுகார்பேட்டை பக்கம்லாம் போனால் ஒவ்வொருத்தர் அவுத்திக்கிற செம்மையாக வாங்கி வச்சுருப்பான். சப்பாத்தி செம்மையாக சுட்டு வச்சுருப்பான். மாட்டுக்கு காலையில் கொடுத்துட்டு அவன் கடையை திறக்க போவான். அதனால தான் நல்லா இருக்கிறான். நம்ம மாட்டுக்கு போடுறத தூணு போடுறோம் நம்ம. அதனால நம்ம நல்லா இருக்கிறதே இல்லை. என்ன பண்ணுறது? ஆமாம்மா, நான் சொல்கிறதுக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க. மாட்டுக்கு துணி போடுறான் கிரகபிரவேசம், மாடு கட்டிக்குது, அதை பிடிங்க மனுஷன் கட்டிக்கிறான். அந்த மாட்டை எடுத்து போகிறதுக்கு 2000 வாங்கி இவன் ஜோப்பில் போட்டு தண்ணி அடிக்கிறான். அப்போது மாட்டை வச்சு இவன் பொழிக்கிறான். அவன் மார்வாடி என்ன பண்ணுறான்? மாட்டுக்கு கொடுத்த ஒரு உயிர் எனக்கு கொடுத்த புண்ணியண்டான்னு கொடுக்குறான். அதனால் அவன் ஓன்னு நல்லாக்கிறான். நம்ம இப்படியே பண்ணி கேட்டு போயின்னுக்குறோம். என்ன பண்ணுறது? நம்ம புத்தி எப்படியே போச்சு. சொல்லுமா. இப்போ சிவாலயங்கள்ல மூலவர் சிவன் ஒருத்தர் இருக்காரு ஐயா. ஆமாம்மா. வந்து சுற்றி பார்க்கும்போது நிறைய சிவலிங்கம்லாம் இருக்கும். ஆமாம். அவங்கெல்லாம் வந்து எப்படி அவங்க சித்தர்கள் மூலயமா ஒன்று வச்சுருக்காங்களா, இல்லை வந்து மனிதர்களாகவே இந்த விக்கிரகத்தை வச்ச மாதிரி அந்த விக்கிரகம் வச்சுருப்பாங்களா? மூலஸ்தானம் ஒன்று தான்மா கணக்கு. மீதி எல்லாம் வந்து சிற்பியினுடைய திறமை. இப்போ திருச்செந்தூரில் போனீங்கன்னா லிங்கங்க வச்சுருக்கோம் லைனாக. அந்த லிங்கத்தில் ஒரு லிங்கம் இருக்கும், பெரிய லிங்கம். அந்த ஒரு லிங்கத்துக்குள்ளே 108 லிங்கங்குது ஒரே லிங்கத்துக்குள்ள. இது என்ன? சிற்பியினுடைய திறமையை காட்டுறான். அந்த காலத்தில் வந்து சிற்பிக்கு மன்னனே சேவை செய்கிறான். அந்த அளவுக்கு சிற்பிக்கு மரியாதை இருந்தது. அதனால் அந்த சிற்பிங்க அவங்களுடைய திறமைகளை காட்டி ஒவ்வொரு லிங்கத்தை ஒவ்வொரு வடிவில் பண்ணி வச்சாங்க. இங்கே ஒரு இதுக்கு போனேன் நான், வாலாஜாவாண்ட. அங்கே ஒரு தன்வந்திரி கோயில் ஒன்று கட்டுறாங்க. அதில் போனால் அதில் எல்லா சாமியார் சிலைங்களும் வைக்கிறாங்க. அதில் லிங்கங்களும் வச்சுக்கிறாங்க. லிங்கங்கள் வந்து ஏராளமான லிங்கங்கள் செய்து வச்சுக்கிறாங்க. டிசைனாக சின்னது பெருசு சின்ன அதுக்கு மேலே அப்படி. இதனால் என்ன கடவுளுக்கு என்ன ஆகுது? ஒன்றும் இல்லை. இந்த லிங்கத்தை செய்தது யார்? மனுஷன் இல்லையா? அப்போ கடவுளுக்கு என்னது? கடவுளை மனுஷன் படைக்க முடியுமா? படைக்க முடியாது. அப்போது கடவுளை வந்து காட்டுறதுக்காக மனுஷன் இந்த செயல்களை செய்து உலகத்துக்கு காட்டுறான். அதனால் அந்த லிங்கங்களை அவங்கவுங்க ஒவ்வொரு சிற்பியினுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி வடிக்கிறான். அதுக்கேற்ற சன்மானம் வாங்கின்னு போகிறான் மன்னங்கிட்ட அதுக்காக. ஆனால் மூலஸ்தானம் ஒன்று மட்டும்தான் கணக்கு, மீதியெல்லாம் பார்வைக்கு தான். இப்போ 100 லிங்கம் வச்சுருப்பான் ஒரு இடத்துல போட்டுனா, நிறைய லைட்டு டியூப் லைட்லாம் போட்டு வச்சுருப்போம். ஆனால் மூலஸ்தானத்தில் ஒரு லிங்கம் இருக்கும், அகல் விளக்கை தவிர வேறு ஏரியாது. ஏன் ஒரு ஃபோக்கஸ் போட்டா என்ன? போடலாம் இல்லை? ஊரெல்லாம் லைட்டு போடுறான், விழா பண்ணுறான். ஆனால் மூலஸ்தானத்தில் மட்டும் ஒரு அகல் விளக்கு தாங்குது. ஏன்? ஏம்மா? கருவறை
ஏமா கருவறை இருட்ட இருந்து அந்த ஜோதி கருவறைதாம்மா, அது ஏன் இருட்டாக்கணும்? நல்ல ஒரு ஃபோக்கஸ் போட்ட வெளிச்சமாக இருக்கும், சாமி எல்லாரும் கும்பிடுவாங்கல்ல. திருப்பதிக்கு போகிறாங்க தெரியுமா? திருப்பதியில் ஒருத்தன் கூட சாமி கும்பிட்றதே கிடையாது. பெருமாள் போட்டிருக்க நகை தான் கும்பிடவே முடியாது. மற்ற கோயிலில் கும்பிடலாம், திருப்பதியில் மட்டும் கும்பிட முடியாது. ஏன்னா அந்த கருவறை இருட்டாக இருக்கும், அதில் ஒரு படி வாசப்படி இருக்கும். அதை நீ தாண்டி கீண்டி போகிறதுக்குள்ள அவன் வலிச்சு ஜர்கண்டின்னு வெளியே விட்டுருவான். திருப்பதியில் பெருமாளை யாராலையும் பார்க்க முடியாது. அதனால தான் போன இடத்துக்கு 10 வாட்டி போகிறது. ஏன்னா ஒரு வாட்டி பார்த்துட்டா திருப்பி போக மாட்டான், பார்க்காதால 10 வாட்டி போவான். ஸ்ரீரங்கத்தில் போனீங்கன்னா எல்லா ஐயரும் பாவம் அப்படியே செவுத்து உறங்கி நிற்பாங்க. பார்த்துக்கிறியா ஸ்ரீரங்கத்தில்? ஏன்னா ஜனமே இருக்காது, இங்கே அச்சு பெறல்றான். இது காரணம் என்னன்னா, ஸ்ரீரங்கத்தில் போனால் சாமி பக்கத்தில் நின்று பார்க்கலாம் நீ. ஆனால் திருப்பதி போனால் பார்க்க முடியாது, இருட்டில் இருக்கும், பார்க்க முடியாதாலும் திரும்பி அங்கேயே ரூம் எடுத்து வச்சுன்னா அங்கேயே பார்த்துன்னு உட்காந்துங்கிறான். அப்போது என்ன அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, கடவுள்ன்றது வெளிச்சம் போட்டு காட்டுற பொருள் இல்லை. கடவுள் என்றது மறைமுகமாக இருள் என்று தோன்றியது. அது அந்த கடவுள் இருளில் தோன்றிய கடவுளை நீ பார்க்கணுன்னா நீ ஒளியாக மாறினதுக்கு நான் கற்பனை கொளுத்து காட்டுறது. கற்பனை கொளுத்ததால கடவுள் நான் சாப்பிடுவா போகிறார் கற்பத்தை. ஏமா அந்த வெளிச்சத்துல வெளிச்சத்தில் அந்த இறைவனை நீ பார்க்க முடியும். அப்போ நீ கற்பமாக மாறணும் அப்படின்றதுக்காக தான் கற்பனை கொளுத்தி காட்டுறது. சாமிக்கு கற்பனை கொளுத்தனா சாமி கற்பனை கொளுத்த சாப்பிட்ட பச்சியாக அறுப்பது, அது கற்பத்தை துண்டுட்ட. ஏமா அப்படி பண்ணுங்க, என்ன பட்டினியாக போட்டுக்கிறீங்க, அந்த மாதிரி பண்ணுறீங்க சாமி கூட. அதனால இறைவனை இருளில் தான் உருவாகுது இறைவன். அந்த இருட்டை பார்க்கணுன்னா நீ வெளிச்சமாக மாறி போகணும், அப்போ தான் அந்த இறைவனை பார்க்க முடியும். அதனால தான் ஊரெல்லாம் ஃபோக்கஸ் போட்டால் கூட அந்த கருவறை மட்டும் இருளாகவே வச்சுக்கிட்டு இப்படி இருக்குது. ஏமா அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகள்ல இருந்து ஐயோ பொல்லாத ஆள் மாந்தாள், அந்த ஆளுக்கு அதை நம்மளுக்கு என்னத்துக்குமா மோசமான வந்தாள் சொல்லு. இன்னைக்கு நீ ஒரு முடிவோட வந்த பொழுது ஆண்டவா மணி என்னாச்சு 4 அப்போ இது முடிச்சிடலாம். லாஸ்ட் ஃபைனல் சொல்லுமா. சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குறிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமர்க்கும் திருப்புகள் நெருப்பென்று அறிவோம் யாம். இதுல சினத்தவர் யார், பகைத்தவர் யார்? அருணகிரிநாதர் யார சினத்தவரா இருக்கிறாங்க, பகைத்தவரா இருக்காங்க? சினம்னா என்ன? கோபம். கோபம். பகைத்தவர்னா என்ன? விரோதி, கண்டிச்சவர், கண்டிப்பு இல்லையா? அப்போ பகையானவன் என்னை கண்டிக்கிறவன், என்னை திட்டம் பண்ணுறவன், என்னை அடக்கணும்னு நினைக்கிறேன். சைலன்ஸ். அப்போது மற்றவன் என்னை அடக்கணும், என்னை இது பண்ணணும், நான் அடிமைப்படுத்தணும்னு நினைக்கும் போது அவன் பகைத்தவன். ஆனால் அவன் பகைத்ததால் எனக்கு சினம் வருது, கோபம் வருது, இல்லையா? அதனால தான் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு? சிரிப்பவர் தமர்க்கும் பழிப்பவர் சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமர்க்கும் திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யாம். அப்போ இந்த திருப்புகழ் எப்படிப்பட்டதுன்னா, இப்படிப்பட்டவனுக்கெல்லாம் அது ஒரு நெருப்பாக மாறிடல, கொளுத்திட கொண்டுடும் உன்னை அப்படின்வார். இதில் சொல்லுவார், முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிற சத்தி சரவண முத்துக்கொரு வித்துக்குரு பரவன ஓது அப்படின்ற பாடலில் கடைசியில் சொல்லுவார். தொக்கு தொகு தொக்கு தொகு சித்திரப்பவ திக்கத்தரிகட தொக்கு தொகு தொக்கு தொகு தொக்கு தொகு சித்திரப்பவரிக்க திரிகடக கொத்துப்பறை கொத்து கலமிசை முதுகுகை கொட்டு கலமிசை கொக்கு கொகு புக்கு பிடியன முதுகுகை கொட்புற்ற நட்பற்ற உணர்வை வெட்டி பலியிட்டு குலகரி குத்துப்படி ஒத்து பொருளவ பெருமாள் என்றார். இப்போ என்ன சொல்கிறாரு? இல்லை, உண்மையான பக்தி இல்லாதவனா பலிபீட்டில் வச்சு வெட்டிடுறான்றார், இல்லையா? அதானே சொல்கிறாரு. அப்போது தெய்வத்து மேலே உண்மையான பக்தி இருக்கணும். அப்படி பக்தி இருக்கிறவன் அவன் தெய்வத்துக்கு சமமானவனா. அப்படி பக்தி இல்லாதவன் பூமியில் வாழவே தகுதியற்றவனும். ஏன்னா இந்த ஆள் அந்த மாதிரி தகுதியற்றவனா இருந்தான் ஆரம்பத்தில் அருணகிரிநாதர். அதனால் அதை சொல்கிறாரு. இப்படி நான் வாழ்ந்து சாவத்துக்கு போனேன்டா, தகுதி இல்லாதவனிட்டு என்னை கடவுள் காப்பாற்றிட்டான்டா. அப்படிப்பட்ட கடவுளை நினைக்கலன்னா உனக்கு அது நெருப்பாக மாறிட்டேன்டா, அது கொளுத்திட்டேன்டா ஒன்று அப்படின்றான். அப்போது நான் ஒருத்தனை அழிக்கணும்னா என்ன ஒருத்தன் அழிப்பான்? அழிப்பானே அழிக்க மாட்டேன்னா? கடவுள் என்னை அழிக்க மாட்டான். ஆனால் நான் ஒரு மனுஷன் ஆயிடுச்சேன்னா இன்னொரு மனுஷன் என்ன அழிப்பான்? இதானே இயற்கை. அப்போது இந்த அழிப்பு எங்கேருந்து உருவாகுதுன்னா கடவுள்கிட்டேருந்தே உருவாகி போகுதுறான்றான்.
அப்போ நீ நன்மையை செய்தீன்னா இன்னொருத்தருக்கு நன்மையை உனக்கு செய்வான், நீ தீமையை செய்யினா இன்னொருத்தன் திருப்பி தீமையை செய்ய போகிறான். அது எப்படிப்பட்டதுன்னா திருப்புகள் நெருப்புடான் இல்லையா? அது மாதிரியான எவ்வளோ விஷயங்கள்